ஓம் நம பார்வதி பதேவ மகாதேவா. தென்னாவுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஆண்டாளால் பாடப்பட்ட திருப்பாவையின் பாடல் 9. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரியம், தூபம் கமலத் துயிலனை மேல் கண்பலரும், தூபம் கமலத் துயிலனை மேல் கண்பலரும். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரியம், தூபம் கமலத் துயிலனை மேல் கண்பலரும். மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய், மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான், மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான். ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ உன்மகள்தான், ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ. ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ உன்மகள்தான், ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ. ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று. நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூபம் கமல துயிலனை மேல் கண்பலரும். மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான், ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ. ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று. நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். இந்த பாடலுடைய பொருள் விளக்கம். பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றிச்சூழ விளக்கெரிய, நறுமணத் திரவியம் மனம் வீச, அழகிய பஞ்சுமத்தில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே, உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக. எங்கள் அன்பு மாமியே, அவளை நீ எழுப்பு. உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி கூவி அழைக்கின்றோம், அவள் பதிலே சொல்லவில்லை. அவள் ஊமையா, செவிடா, சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா, அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தால் சிக்கிவிட்டாளா? உடனே எழுப்பு. எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன், மாதவத்துக்கு சொந்தக்காரன், வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருநாமங்களை சொல். ஓம் நம பார்வதி பதையே மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.